Uniform rod of mass 20 kg and length 5 meter leans against a smooth vertical wall. Make an angle of 60 degree with it. The smooth wall is the vertical wall. Uniform rod 20 kg length, the length L 5 meter. Angle வந்து 60 degree இங்க கொடுத்திருக்கோம். இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். The other end rests on a rest. ஒரு end இங்க இன்னொரு end வந்து rest on a rough horizontal floor. The rough floor இது வந்து vertical smooth wall. Friction force that the floor exerts on the road என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. G-ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 10 meter per second square. இதில் டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் ப்ளஸ் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது ஒரு ஷார்ட் ட்ரிக் மெத்தடு, அதில் சிம்பிளஸ்ட் மெத்தடு. இதை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த N1ங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு mg இடத்துல வந்துட முடியும் டைரெக்டாக. இதில் கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்டில் இங்கே உங்களுக்கு அந்த பிவோட்டட் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே N1னாலும் உங்களுக்கு என்னது உங்களுக்கு டைரெக்டாக இங்கே mg வந்துடும். இது mg. M2 வந்து என்னென்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் டாப் சர்ஃபேஸ் பண்ணும். இது ஓகேவா? ஸோ அது என்னென்னா உங்களுக்கு NT = ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் F. ஸோ ஃபார் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் போட்டு டாக் அபவுட் E பார்க்க போகிறோம். இந்த பாயிண்டில் உங்களுக்கு mg இது ஃபோர்ஸ், இது டிஸ்டன்ஸ், mg × L/2 cos θ ஈக்குவல் டு அடுத்தது வந்து இது ஃபோர்ஸ், இது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ N2 × L sin θ. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இந்த எல்எல்ஏ கேன்சல் ஆயிரும். sin θ இங்கே கிடைக்கிற வேண்டியதான். இப்போ cos θ sin θ என்னது cot θ. ஸோ mg/2 cot θ ஈக்குவல் டு N2. N2ங்கிறது என்னது F. ஸோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் டைரெக்டாக இந்த வேலையை தான் கணிச்சிடலாம். mg வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். m என்னது உங்களுக்கு 20 kg. ஸோ 20 g வேல்யூ வந்து 10/2 cot 30 வந்து என்னது √3 equal to F. 10 tens are 100/3. So frictional force that the floor exerts on the rod is 100/3 N. So option 2 is correct. Thanks for watching. Keep watching, subscribe and share.